திமுகவின் தேர்தல் தோல்விக்கு எதிர்க்கட்சிகள் காரணமா, இல்லை சொந்த திட்டங்களும் அமைச்சர்களின் உதவியாளர்களும் காரணமா? கள ஆய்வுக்குழு அறிக்கையில் வெளியாகியுள்ள தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய திமுக அமைத்த உயர்மட்ட கள ஆய்வுக்குழுவின் அறிக்கை தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த அறிக்கையில் திமுக அரசின் முக்கிய நலத்திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமே கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவே தேர்தலில் வாக்கு மாற்றத்திற்கு காரணமாக அமைந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்சி பலவீனம் அடைந்ததற்கு சில நிர்வாக காரணங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றன. பொதுமக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பெரிய இடைவெளி ஏற்பட்டதற்கும் அமைச்சர்களின் தனி உதவியாளர் மற்றும் ரகசிய உதவியாளர்களின் செயல்பாடுகள் காரணம் என கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் நேரடியாக அமைச்சர்களை சென்றடையாமல் தடுக்கப்பட்டதால் அரசின் மீதான நம்பிக்கை பாதிக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் தோல்விக்கு எதிரணியின் பலம் மட்டுமல்ல, நிர்வாக குறைபாடுகளும் முக்கிய காரணம் என்பதை இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வியும் தற்போது அரசியல் அரங்கில் பேச்சு பொருளாகியுள்ளது.